கடவுளுடைய வார்த்தைக்கு கடந்து செல்றதுக்கு முன்னாடி தலைகளை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் இன்னைக்கு பேசுங்க. எங்களுடைய செவிகளை நீங்கள் தொடுங்க, எங்களுடைய இருதயத்தை நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மாறாத வார்த்தை கர்த்தாவே, மாறாத தேவனே, உங்களுடைய வார்த்தையை வைத்து எங்களை நீங்கள் இன்னைக்கு பலப்படுத்த போகிற மகா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி சகரியா எழுதின 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண? அற்பமான ஆரம்பத்தை யாரு அசட்டை பண்ண? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களுக்கு அஸ்திபாரம் என்ன தெரியுமா? இந்த அற்பமான ஆரம்பங்கள். அதனால இந்த அற்பமான ஆரம்பத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐயோ ஆண்டவர், இது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, அனுமதிச்சிங்க அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி இருக்கக்கூடாது. அடுத்தவனும் நம்ம அசட்டையாக நம்மளை பார்க்கும் போது அதை நினச்சி நம்ம அவிஸ்வாசத்தை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. அடுத்தவன் என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். இதே வசனத்தில் இருக்கு பாருங்க, கடவுளுடைய எத்தனை கண்கள் பார்க்குது? 7 கண்கள் நம்ம இந்த சிறுமையின் நாட்களை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது? பார்த்து கொண்டு இருக்கு. அவர் பார்க்கறது மாத்திரம் இல்லை, அவர் எதை குறித்து சந்தோஷமாக இருக்கிறாராம்? செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த செருபாபேல் யாருன்னா தாவீதுடைய சொந்தக்காரன் தான். இதெல்லாம் ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ யாருக்கிட்ட இந்த கடவுளுடைய மக்கள் அடிமையாக இருக்கிறாங்கன்னா பாபிலோன்கிட்ட என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. பாபிலோனில் அடிமையாக இருக்கும் போது அங்கே ஒரு ராஜா என்ன செஞ்சார்? மறுபடியும் நீங்கள் என்ன செய்ய போங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த உடஞ்ச ஊரை பார்க்குறாங்க. அப்போ ஆலயத்தை என்ன செய்கிறாங்க? கட்டுக்கிறாங்க. அப்போ இந்த கவர்னராக இருந்தது தான் யார்? இந்த தாவீதுடைய சொந்தக்காரன் செருபாபேல். அப்போ இந்த இடத்துல அவன் இந்த உடைந்த இடிபாடுக்குள்ளே நின்று, நம்மளுடைய வாழ்க்கை நிறைய நாள் அப்படி தானே இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறது, என்ன கட்டுறதுன்னு என்ன செய்யல, தெரியல. நம்மளுடைய உடல்நிலையாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப காரியங்கள்லாம் இருக்கலாம், ஆண்டவர் எங்கேருந்து நான் ஆரம்பிப்பேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம வரலாம். ஆனால் கடவுளுடைய 7 கண்களை என்ன செய்யுது? நம்மளை பார்த்து கொண்டு இருக்குது. நம்மளுடைய சிறுமையை அந்த 7 கண் இந்த இடத்துல இந்த செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூல். ஏன்னா இவன் தான் என்ன செஞ்சான்? அந்த சபையை எடுத்து, எருசலேம் சபையை சாலமோன் கட்டி உடைஞ்சிச்சு பார்த்தீங்களா? உடைச்சாங்க. இவங்க பண்ண தப்புனால எதிரிகள் என்ன செஞ்சாங்க? உடைத்தார்கள். பாபிலோனில் இப்போ அடிமையாக இருந்து 70 வருஷம் கழித்து என்ன செய்கிறாங்க? மறுபடியும் வராங்க. வந்தோடனே இந்த சபையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டினோடனே சாதாரணமாக என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியறதில்ல? செய்ய முடியறதில்ல. அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ பாடுகள். நினைத்த மாதிரி நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்யறதில்ல? நிறைய நேரத்தில் நிற்க முடியறதில்ல. ஆனால் இன்னைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துறது இல்லை. செருபாபேல் கையில் என்ன இருந்துச்சு? அந்த தூக்கணும். அந்த அற்பமான ஆரம்பத்தை கடவுள் என்ன செஞ்சார்? பார்க்குறாரு. நீ இந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து நீ சோர்வடையாமல் நீ உண்மையாக இருக்கிற பத்தியா, அதை என்னுடைய 7 கண்கள் பார்த்து, உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்து நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த கஷ்டமான நாட்கள்லேயும் இந்த சபை கட்ட எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னா 16 வருடங்கள் என்ன செஞ்சிச்சான்? ஆச்சு. இந்த உள்ள சில பேர்லாம் ஊடுருவி வந்தாங்க. இந்த சமாரியர்கள் அவங்களாம் என்ன செஞ்சாங்க? பில்டிங் கட்டுற மாதிரி கட்ட விடாமல் பண்ணுறது. நிறைய நேரத்தில் பிசாசு என்ன செய்வான்? அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களையே எடுத்து நம்மளை வளர விடாமல் என்ன செய்வான்? நமக்கு இந்த இடத்துல இது நடந்தது. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, அங்கேருந்து இவ்வளோதான் அடிமைத்தனத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா 16 வருஷம் ஒன்றுமே நடக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடந்தது. அதே போல் இன்னைக்கு கடவுள் எப்படி இருக்கிறாரு? இந்த அற்பமான ஆரம்பத்தை நீ என்ன செய்யாத? அவன் விசுவாசத்தோடு பார்க்காத. நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை குறித்து எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை கொண்டு அதில் உண்மை இருக்குல்ல, அதில் உத்தமம் இருக்குல்ல, அதில் விசுவாசம் இருக்குல்ல, அதை நான் என்ன செய்கிறேன்? நான் பார்க்குறேன்.
ஏற்ற ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன், உனக்கு நான் தருகிறேன். ஒரு கண் இல்லை, 2 கண் இல்லை, 7 கண்கள் இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கு, பார்த்துட்ருக்கு. இன்றைக்கி நம்மளை யார் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு என்ன செய்கிற, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எனக்கு என்ன செய்யல, கேர் கிடையாது. தேவன் எனக்கு என்ன செய்கிறாரு, என்னை குறித்து சந்தோஷப்படணும். அதுதான் என்னது என்னுடைய ஓட்டம் அப்படின்னு நினச்சி நம்ம ஓடும்போது கடவுள் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்றைக்கி ஒருத்தனை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம கையில் எத்தனை இது இருக்குது, நற்செய்தி இருக்குது. பைபிளில் எத்தனை நற்செய்தி? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். ஆமாம், இதெல்லாம் எழுதுனது பெரிய விஷயம். இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை அழகாக படைத்து காட்டுறது என்னது, இந்த 4 இதில் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த நற்செய்தியில் பார்க்க முடியும். இந்த 4ல் 1 எழுதினார், அவருடைய வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அது யாருன்னா மார்க். உங்களுக்கு தெரியும், மார்க் எழுதின நற்செய்தி நம்ம என்ன செஞ்சிடும், அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், திறந்து அதை வாசிக்கிறோம். வரும் காலங்களில் அவர் அந்த ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 12வது வசனம். இப்போ என்னன்னா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த மார்க் இவர் எங்கே இருந்து எழுதினார்னா, அந்த மார்க் ரோம தேசத்துலேருந்து என்ன செஞ்சார், பாபிலோன் ரோமில் அவர் ஊழியம் பண்ணும்போது என்ன செஞ்சார், எழுதினார். இதில் பார்த்தோன்னா நிறைய பழைய ஏற்பாடு மிச்சம் இருக்கிற அந்த நற்செய்தி நூலில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாடு நிறைய என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா இது அவர் எழுதினது எதுக்குன்னா, ரோம மக்களுக்கு என்ன செஞ்சார், எழுதினார். யூதர்களுக்கு அவர் என்ன செய்யலை, எழுதுல. அதனால் யூதர்களுக்கு நிறையா பழைய ஏற்பாடுலாம் அத்துப்படி. ஆனால் அங்கே அது அவ்வளோ தெரியாதனால அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சார், எழுதினார். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே யாருடைய வீடு, மார்க்குடைய அம்மா யார், மரியாள் வீட்டுக்கு இங்கே யார் வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு, அப்படி அது யாருன்னா, இதுக்கு முன்னாடி வாசிக்கிற வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது யாருன்னா பேதுரு. இயேசுடைய சீஷன் பேதுரு என்ன செய்கிறான், வருகிறான். யார் வீட்டுக்கு வரான், மார்க்குடைய அம்மா வீடு. அது மார்க் வீடு, மரியாள் அவங்க வீட்டுக்கு. இயேசுடைய அம்மா பேர் என்னதான், மரியாள் தான். இந்த இடத்துல வரான். அங்கே எப்படி நடக்குதான், அநேக பேர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இந்த இடத்துல எப்படி பேதுரு வரானா, ஒரு சாதாரணமான நிலைமையில் அவன் வரல. அவன் ஒரு ஜெயிலில் இருக்கிறான். அவனை பிடிச்சி என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. செயினில் கட்டி, சங்கிலியால் கட்டி, இங்கே ஒருத்தன் அப்படி இருந்து, வெளியெல்லாம் நிறைய செக்யூரிட்டி கார்டெலாம் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணுறாரு. கையில் இருக்கிற சங்கிலிகள் என்ன செய்யுது, விழுது. எல்லா கதவுகள்லாம் என்ன செய்யுது, திறக்குது. அப்படியே ஒரு தூதன் வெளியே கொண்டு விட்டதுக்கப்புறம் முதல்ல அவன் எங்கே வரானா, மார்க் உடைய தாயார் வீடு, மரியாள் வீட்டுக்கு என்ன செய்கிறான். இங்கே அநேக பேர் கூடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இது சொல்லுது, ஹிஸ்ட்ரி சொல்லுது என்னன்னா, இவங்க ரொம்ப பணக்கார தாய், இவங்க ஒரு விதவை, இவங்க என்ன சொல்றது ரொம்ப பணக்காரங்க. அதனால இங்கே என்ன போட்டிருக்கு, அநேக பேர் கூடி ஜெபிக்கிற அளவுக்கு அவங்க வீடு எப்படி இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலைக்காரியும் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அந்த காலத்தில் வேலைக்காரியெலாம் அவ்வளோ என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. நீங்கள் வீட்டில் வாசிங்க, நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு தரேன். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக கிளாரிட்டி என்ன செய்யும், கிடைக்கும். இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது என்ன செய்யுது, அநேக பேர் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல யார் வருகிறா, இப்போ இந்த வீட்டை திறந்து கொடுத்தது யார், மரியாள். அவங்களுக்கு காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இது எல்லாம் எனக்கு இருக்கு, ஆனால் தேவன் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுடைய சிலுவையின் அன்பை பெற்றுக்கொண்டவங்க தான் யார், அதிகமாக உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டு காசோட பணமோட எனக்கு முக்கியம் என்ன, இயேசு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீடை என்ன செஞ்சாங்க, திறந்து கொடுத்து அங்கே அநேக பேர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவனுக்கு பாருங்க, ஜெயிலிருந்து வெளியே வந்தோன்னே பேதுருக்கு தெரிஞ்சிருக்கு, அங்கே போனால் எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது அப்படின்னு தெரிகிற அளவுக்கு மரியாள் எப்படி இருந்தாங்க, மார்க்குடைய அம்மா ஒரு சாட்சி உள்ள தாயா என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துல
அது மாத்திரம் இல்லை, அந்த அப்போஸ்தல நடவடிக்கை 12:1 பார்த்தோன்னா, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். அப்போ என்ன அடுத்து பார்த்தா, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். இந்த இடத்துல இது என்ன மாதிரி ஒரு காலகட்டம் தெரியுமா? ஜீசஸை யாரு நம்புறாங்களோ அவங்களை எல்லாம் பாடுபடுத்தி கொல்லுகிற ஒரு நாட்களாய் இருந்தது. இந்த இடத்துல அந்த மரியாளுக்கு தெரியும், என்னுடைய உயிரே போனாலும் போகலான்னு தெரியும்ல. ஏன்னா இவங்க எப்படி செய்கிறாங்க, அநேக பேரை கூடி அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க நேரம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, சங்கீதம் 23:4, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா யாரு? தேவரீர் என்னோடு கூட இருக்கு. நான் நடக்கிறேன், எனக்கு தெரியும், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க என்னோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய உத்தரவாதமும் என்னுடைய உத்தரவாதமும் என்னன்னா, இந்த ஓட்டத்தில் நீங்க தனிமை அல்ல, கடவுள் உங்களோடு இருக்கிறார். இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து அதை விசுவாசிச்சவங்க தான் யாரு? இந்த மரியாள். அவன் பட்டயத்தோட என்னுடைய ராஜா கொலை செய்கிறான்ல, அந்த ராஜா பட்டயத்தோட பெரிய ஆள் யாரு? நான் விசுவாசிக்கிற தேவன் தான் பெரிய தேவன்னு அவன் என்ன செஞ்சா? விசுவாசிச்சா. அவளுடைய வீடை மட்டும் திறந்து விட்டதில்லை, அவளுடைய உண்மையான இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தவள் தான் யாரு? இதுடைய அவுட்கம், பிரதிபலன் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய குமாரன் யாரு? மார்க் என்ன செஞ்சான்? ஊழியத்துக்கு வந்துட்டான். கடவுளுடைய பரிசுத்த ஆவி பவுலியும் பர்னபா, உங்களுக்கு தெரியும், பர்னபா 2 பேத்தையும் என்ன செஞ்சிச்சு? இணைத்தவன இங்கே 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஆதி காலத்தில் ஊழியத்தை ஊருக்கு செஞ்சு போய் என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய வார்த்தையை, இயேசுவை பயங்கரமாக என்ன செஞ்சாங்க? பிரசங்கித்தார்கள். நம்ம வாசிப்போம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:25. பர்னபாவும் சவுலும் தர்மா ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுவேறு கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? இவங்க 2 பேர்த்து கூட மார்க் என்ன செய்கிறான்? இருக்கு. அப்போ இந்த அம்மாவுடைய உண்மை என்ன செஞ்சிச்சு? ஒரு நல்ல ஒரு மகனை உருவாக்கியது. இந்த வயசில் எல்லா சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? இவன் இணைந்து வருகிறான். இன்னைக்கு நம்மளுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? இந்த மரியாளுடைய வீடு, அங்கே என்ன சத்தம் கேட்டுச்சு? ஜெபம் சத்தம். அது ஒரு மரண பள்ளத்தாக்கா இருந்துச்சு சுற்றி, ஆனால் அந்த வீடு மட்டும் எப்படி இருந்துச்சு? அங்கே ஜெப சத்தம் இருந்தது. தேவன் கூட நடந்த பேதுருக்கே தெரியும், அங்கே போனால் எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வீடும் அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையாக கடவுளுடைய அன்பை நம்ம வீடு மூலியமாக, நம்மளுடைய வாழ்க்கை மூலியமாக பார்க்குறாங்களா? இன்னைக்கு இது மூலியமாக நம்ம கற்றுக்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய வீடு ஆறுதலின் இடமா இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, ஆண்டவர் எனக்கு முதல்ல நான் நிம்மதியாக இருக்கணும். என் தலகாணியை வச்சு நான் தூங்கும் போது ஆண்டவர் உங்களுடைய சந்தோஷத்தோட, நீங்கள் தர மகிழ்வோட, நீங்கள் தர சமாதானத்தோடு நான் என்ன செய்யணும்? இவ்வளோ நாள் எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் உங்களுடைய கண்ணீர்லாம் என்ன செய்யணும்? இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் வீட்டுக்கு போனோன்னே நிறைய பேர்த்துக்கு எப்படி பயம், எனக்கே தெரியும் நிறைய பேர். அதனால் வெளியவே என்ன செய்கிறாங்க? இருப்பாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மளுடைய வீடை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயத்தை கடவுளுக்கு திறந்து கொடுக்கும்போது கடவுள் என்ன செய்வார்? பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த இடத்துல மார்க் என்ன செஞ்சான்? ஊழியத்துக்கு கிளம்பி வந்துட்டான். வந்து இங்கே ஒரு ஊழியத்தை முடிக்கிறாங்க. 13:5 பார்த்தோன்னா, யோவானும் உதவிக்காரனாய் இருந்தான். இப்போ இவன் என்னவா இருக்கிறான்? உதவிக்காரனாக இருக்கு. பெரிய சொத்து பற்றி எல்லாமே இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல கடவுளுடைய ஊழியக்காரங்க உதவிக்காரங்களா என்ன செய்கிறான்? இருந்தான். அவங்க பிரசங்கித்தார்கள், ஆனால் இவன் என்ன செய்கிறான்? உதவி செய்கிறவனா இருந்தான். தண்ணி எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு போயிடுச்சான்னு பார்க்குறது, அந்த காரியத்தில் இவன் என்ன செஞ்சான்? ஈடுபட்டு கொண்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம கற்றுக்கிறதா தான், சிறுமையான நாட்களில் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. கடவுளுடைய 7 கண்கள் அந்த கஷ்டமான நாட்களையும் என்ன செய்யுது? பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை, நீ எப்படி இருக்கிற?
அந்த தூக்கு நூல்லாம் சில பேர் எப்படி இருக்குது, அந்த திராசை பிடிக்கிறதுலே தெரியும். இன்றைக்கி நம்ம முடிச்சுட்டு மார்க்கெட் போவோம்னு வைங்களேன், அதில் எப்படி இருக்குது, சில பேர் அதை பிடிக்கிறதுலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேர் இருந்தால் டிஜிட்டல் இதெல்லாம் இருக்குது, ஆனால் அதுலேயும் என்ன இருக்குது, நிறையா படி. இந்த பெட்ரோல் பங்க்லலாம் போனால் நிறைய நேரத்தில் பாட்டிலில் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த 1 லிட்டர் பாட்டிலில் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து 3/4 லிட்டர் வரும்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் இதெல்லாம் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. இந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க, அப்பயே தெரிஞ்சிருக்கும் போல். அதனால தான் என்ன செய்கிறாரு, உன் தூக்கு நூலை நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன், சந்தோஷமாய் நான் இருக்கிறேன். உன் அற்பமான நாட்களில் என்னுடைய 7 கண்கள் பார்க்குறேன். இந்த இடத்துல எல்லாமே நல்லா ஆரம்பிச்சிச்சு. அவன் உள்ளே இருக்கிறான், ஊழியத்தில் இருக்கிறான், உதவிக்காரனாக இருக்கிறான். ஆனால் 13 அப்போஸ்தலர் 13:13 ஒன்று நடக்குது. அது பார்த்து பவுலும் சேர்ந்தவர்களும் வந்தார்கள். ஓகே, எங்கே இப்போ என்ன நடக்குது, யோவான் அவர்களை விட்டு பிரிஞ்சு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அப்படி என்னடா அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கும். அது என்னன்னா, ஒருத்தன் வந்து எலிமாஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன செய்வானா, இவங்களுடைய ஊழியத்தை ரொம்ப தடை பண்ணுவான். எப்படின்னா, அங்கே இருக்கிற பெரிய நபர்கள்லாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்காக கொடுக்கணும்னு நினைக்கும்போது அதுக்கு பெரிய முட்டுக்கட்டாக இருந்தவன் ஒருத்தன் இருந்தான். அவனை வந்து இவங்க ஜெபம் பண்ணி இது பண்ணது கண் என்ன ஆயிரும், குருடாக போயிடுவான். இதெல்லாம் ஒரு வேளை பார்த்து இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருப்பான், ஐயோ ஊழியம்னா என்னது, ரொம்ப ரிஸ்க் போல், கடவுள் பின்பற்றி வர்றது. ஒருவன் சிலுவையை சுமக்காவிட்டால் எனக்கு என்ன ஆக முடியாது, சிலுவைனா என்ன, பாடுகள். ஆனால் இதை நினைத்தான், ஐயோ இந்த மாதிரி நிறைய வரும் போல் அப்படின்னு ஒரு வேளை அவன் என்ன செஞ்சுருக்கலாம், நினச்சிருக்கான். இன்னொன்று சொல்லுது, அவன் வந்து இவ்வளோ சொகுசாக வாழ்ந்தனால இந்த காரியம் உதவிக்காரனா அவனால் என்ன செய்ய முடியல. என்ன எவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன செய்கிறது, தூக்குறது முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், ஓடி இருக்கலாம். இன்னொரு இது சொல்லுது, இவன் வந்து யூத கலாச்சாரத்தில் ரொம்ப ஊறி போனான். யார், மார்க். அதனால ஒருவேளை இவன் வந்து பவுல் வந்து என்ன செஞ்சார், புற ஜாதிகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை என்ன செஞ்சார், அதிகமாக எடுத்துக்கொண்டு போனார். அதனால ஐயோ நம்மளுடைய காரியக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது, ஒரு முரண்பாடாக இருக்குன்னு என்ன செஞ்சுருக்கலாம், ஓடி இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. சில நாட்கள் என்னாச்சு, கடந்து போச்சு. இவன் ஊழியத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, அழைக்கப்பட்டவர், எல்லா சகல வசதிகளிலிருந்து ஓடி வந்து உற்சாகமாய், நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஆண்டு நான் நாளைக்கு காலையிலேருந்து 3 மணிக்கு நான் எழுந்திரிச்சு என்ன செய்வேன், உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுடைய முகத்தை நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு 2 நாளில் என்ன ஆகும், 3 மணி 6 மணி ஆகும், 6 மணி 9 மணி ஆகும். அப்புறம் எந்திரிக்கிறதே இல்லை, லஞ்ச் டைம் தான் எந்திரிச்சு சாப்பிட்றது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்ன இருக்குது, இவர் ஃபஸ்ட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்போ மறுபடியுமாக பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஒரு ஊழியத்துக்கு என்ன செய்கிறாங்க, கிளம்புகிறார்கள். அப்போஸ்தலர் 15:36 ஓகே, இங்கே எப்படி சில நாட்களுக்கு பின்பு பவுலும் பர்னபாவும் நோக்கி நம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகோதரர்கள், இவ்வளோ நாள் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க, அதை போய் நம்ம என்ன செய்வோம், போய் பார்ப்போம் அப்படின்னு பவுல் வந்து பர்னபா கிட்ட என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். உடனே அப்பொழுது 37 பர்னபா இப்போ ஒரு இடத்துல கண்டிஷன் வைக்கிறார். என்னன்னா, நம்ம போகலாம், ஆனால் நம்ம கூட இருந்தால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யார் அது, மார்க். இந்த கொலோசியர் நீங்கள் வாசிக்க வேண்டாம், எழுதி வச்சு நீங்கள் 4:10 பார்த்தோன்னா பர்னபாவும் மார்க்கும் சொந்தக்காரங்க. ஸோ எப்படி ஒரு சித்தப்பா பெரியப்பாவுடைய அன்பு இருக்கும். இந்த பர்னபானாலே ஆறுதலின் மகன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் வந்து இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறது அவரால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, அவனையும் நம்ம என்ன செய்வோம், கூட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வாசிங்க 38 பவுலும் அப்போ என்ன செய்யணும், பவுலோ
என்ன சொல்கிறான், இவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை அழைச்சி நம்மளை விட்டு அவன் என்ன செஞ்சான், விட்டு ஓடியே போயிட்டான். அவனை திருப்பியும் கூட்டு போய் எந்த நம்பிக்கையில் நம்ம கூட்டு போய் ஊழியத்தை பண்ணுறது, இது என்ன ஆகாது, செட் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன ஆகுது தெரியுமா, கோவப்பட்டு பர்னபா என்ன செய்கிறோம், இந்த 39 வசனம் பார்த்தோமா, அவன் பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சேத்புத்துவுக்கு போனான். இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிட்டான், இந்த இடத்துல ஒத்து வரல. பவுலுக்கும் பர்னபாக்கும் ஒரே காரணம், மார்க்கை என்ன செய்யக்கூடாது, இவன் கூட்டு போகணுன்னு சொல்கிறான், பவுலோ கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். இந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலைமையில் யார் இருந்தால் பர்னபா இருக்க. ஆசையோடு அவன் நினச்சிருப்பான் ஏதோ ஒரு காரியம், ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, இந்த ஊழியத்தை தொடர முடியல. பர்னபா கூட்டி கொண்டு என்ன செஞ்சுட்டான், இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போனாலும், சில காரியங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலைனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவ்விசுவாசத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. நம்மளுக்கு பலவீனங்களாக இருக்கலாம். சில மனுஷர்கள் நம்மளை நடத்துகிறத வச்சு நம்ம கடவுளுடைய கரத்தை, அவருடைய மகிமையை என்ன செஞ்சிடக்கூடாது, குறைச்சி மதிப்பிட்டுருக்கோம். நீங்கள் சரியான கரத்தில் தான் இருக்கிறீங்க, குயவனுடைய கரத்தில் தான் இருக்கு. ஒரு குயவன் அந்த களிமண் ஒரு சரியாக இல்லைனாலும் அதை எப்படி அவர் அழகாக மறுபடியுமாக அதுக்கு ஒரு உருவத்தையும் அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்து அதுக்கு ஒரு அழகுபடுத்துகிறாரோ. ஏன்னா அது குயவன் தான், களிமண் தான். அதனால் அவர் அதை வணைந்து உருவாக்குற கிருபை அவர்கிட்ட இருக்கு. இந்த இடத்துல பர்னபா கூட்டு போயிட்டான். யாரை கூட்டிகிட்டு போயிட்டா, மார்க்கை கூட்டு போயிட்டான். நீங்கள் சரியான கரத்தில் தான் இருக்கிறீங்க என்றைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்கும் போது நம்ம சரியான கரத்தில், ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறேன்னு விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் போது நம்ம கடைசி நம்மளுடைய முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம அவ்விசுவாசத்தை கொண்டு வந்து ஆண்டவர் என்னால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அவ்விசுவாசத்தை நிறுத்தி நம்ம செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுது, கேள்விக்குறியாய் மாறிடுது. இந்த இடத்துல பர்னபா கூட போகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எனக்கு பெர்க்மன்ஸ் ஃபாதருடைய பாட்டு தான் ஞாபகம். எப்போது அப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகிறேன், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உண்மை. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை விட்டா அது உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா உங்களுடைய என்னுடைய வலக்கரத்தை பிடித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன தாங்க. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆனால் இந்த விண்ணிலையோ மண்ணிலையோ உங்களை காட்டிலும் ஒரு பெரிய உறவு என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை, இல்லை. அதனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, என்ன கைவிட மாட்டீங்க. ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா, மார்க்கு கைவிடப்படலை. மார்க்கு இந்த ஐசையா 41 அதிகாரம் வாசிங்க 13-14. ஓகே போதும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கடவுளே சொல்கிறார். யார் மூலியமா? ஏசாயா மூலியமா மக்களுக்கு என்ன சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்கிறேன், தேவனாய் இருக்கிற நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை இருக்கு. உன் வலது கையை பிடித்து நான் என்ன செய்வேன், உன்னை தாங்குவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த இடத்துல இதுக்கப்புறம் மார்க்குடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாய் மாறி இருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யல, கடவுளுடைய வார்த்தையை கைவிடலை. அதனால தான் அவனே ஒரு நற்செய்தி நூலை எழுதி இன்னைக்கு நம்ம 2026 உட்காந்து அதை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், தியானம் பண்ணி கொண்டு இருக்கோம். 1000 வருடங்கள் கடந்துருச்சு. ஆனால் அவன் எழுதின இந்த சத்தியம் இன்னைக்கும் என்ன செய்யுது, நிலை நிற்கிது. வாசிங்க 1 பேதுரு 5:13. அப்படி என்னதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களோட கூட ஓகே, இங்கே ஒன்று சொல்கிறாரு பாருங்க. உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற பாபிலோன் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்கே யார் எழுதுறான்னா, பேதுரு யாரு, கடவுளுடைய சீஷன். அவர் ரோம நாட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஊழியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் இந்த துர்க்கி தேசம், அதுக்கு என்ன செய்கிறார், ஏசியா மைனருக்கு லெட்டர் எழுதுகிறார்.
இந்த 1 பேதுரு ஒரு லெட்டர் தான் எழுதி கடவுளுடைய அன்பை சொல்லும் போது இந்த இடத்துல யார் வாழ்த்துதலை தெரிவிக்கிறான்னு சொல்லுகிறார். பாபிலோனுடைய சபையும் என்னுடைய குமாரனாகிய. இப்போ மார்க் யாருடைய கையில் இருக்கிறா? பேதுருடைய கையில் இருக்கிறான். பேதுரு யாரு? இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவை தொட்டு பார்த்தவர், இயேசுக்கு பிடித்தமான, இயேசு கூடயே பல இடத்துக்கு போனவர், இயேசுடைய இருதயத்தை தெரிந்தவர் யாரு? இந்த பேதுரு. இயேசு நேசிக்கிறியா நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு மறுபடியும் கேட்டவர் யாரு? பேதுரு. இந்த பேதுரு இப்ப யாரு குமாரன் சொல்றா? மார்க்கை பார்த்து என் குமாரன். அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளுக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் நம்மளுடைய முகம், நம்மளுடைய ஆத்மா கடவுளை தேடும் போது நம்ம என்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த இடத்துல ஒரு வேளை இவன் இடறி போய் திருப்பியும் வீட்டுக்கே போயிருந்தானா ஒரு நல்ல ஒரு அம்மா பையனாக இருந்திருப்பானே ஒழிஞ்சு தெய்வ பிள்ளையா நான் செஞ்சுருக்க மாட்டான், இருந்திருக்க மாட்டான். இந்த இடத்துல இவர் எழுதும் போது என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறார். பவுல் தீமோத்தேயுவை என்ன செய்ய சொல்லுவார்? என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லுவார். நேசிப்பார், தீமோத்தேயுவை ரொம்ப நேசிப்பார். அதே போல் இந்த இடத்துல இந்த மார்க் ஒரு காலத்தில் பயந்து ஓடுனான். அந்த மார்க்கு யாருக்கு ரொம்ப பிடித்தமான மகனாய் மாறிட்டானா? பேதுருக்கு என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டான். இந்த இடத்துல நீங்கள் நல்ல கைகளில் தான் என்ன செய்றீங்க? ஒரு குயவனுடைய கையில் இருக்கிற ஒரு களிமண்ணாய் நம்ம இருக்கோம். எதை குறிச்சியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐயோ இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஆகும்போது இப்படி நம்ம மாறி அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஒரு முட்டுப்புள்ளி வைத்திடக்கூடாது. கடவுள் எதை பண்ணாலும் சரியாக பண்ணுவார். அவரே நம்முடைய வாழ்க்கையில் புயவனாக இருக்கிற இந்த இடத்துல உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஏன்னா யோவானுக்கு தெரியும், யோவானுக்கு நல்லா தெரியும், பேதுருக்கு தெரியும், கைவிட்டு ஓடி மறுதளிக்கிறதுனா என்ன, ஓடி போகிறதுனா என்னன்னு பேதுருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இயேசுவை அறையும் போது பெரிய துரோகியா யார் இருந்தா? பேதுரு தான். பேதுரு தான் பெரிய துரோகியாக இருந்தான். இயேசுடைய இருதயத்தின் ஆழத்தை தெரிந்தும் நீ இதை செய்வேன்னு சொல்லியும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னவன் தான் 3 வாட்டி என்ன செஞ்சான்? மறுதளிச்சான். அதனால தான் நம்ம இந்த மார்க் 16, 5, 6, 7 நம்ம வாசிக்கும் போது இங்கே இந்த ஸ்திரீகள்லாம் போவாங்க. யாரை பார்க்க? ஆண்டவரை அறைந்த பின்பு கல்லறையில் வைத்த பின்பு ஸ்திரீகள்லாம் என்ன செய்வாங்க? சேர்ந்து போவாங்க. சேர்ந்து போகும்போது அந்த 5, 6, 7வது வசனத்தில், மார்க் 16, 7வது வசனத்தில் பார்த்தீங்களா? வாசிக்கிறீங்களா? அவர் இந்த ஸ்திரீகள் கிட்ட சொல்லும் போது இந்த தூதன் என்ன சொல்றான்? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திலையும் பேதுருவிடத்திலையும் என்ன செய்ய போய் இந்த மாதிரி கடவுள் என்ன செஞ்சிட்டாருப்பா? உயிர் தெழுந்துட்டார். அவரு எங்க போயிருக்காரு? கலிலேயா பேரு. அங்க உங்களை என்ன செய்வாரு? சந்திப்பார். இங்க 2 இதை சொல்றாரு. என்னது? சீஷருக்கும் போய் சொல்லுங்க, பேதுருக்கிட்டையும் நீங்க முக்கியமான, அவனும் சீஷர் தானே. அப்ப ஏன் தனியா அவனை சொல்லணும்னா அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியும். ஏன்? அவன் மறுதளிச்சு எல்லாத்தையும் விட அதிகமா உடஞ்சி ஓரத்துல உட்கார்ந்தது தான் யாரு? நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே, இன்னொருத்தன் தூக்கு போட்டு செத்தே போயிட்டேன். ஆனா இன்னொருத்தனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்ன மன்னிப்பாரு, ஏதோ பண்ணிட்டேன், ஆனா உடஞ்சி அழுகும் போது ஒரு குட் நியூஸை சொல்லி அனுப்புறேன். அதனால எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த மார்க்கை எப்படி, இந்த மார்க் நற்செய்தி நூலை எப்படி எழுதினானா, எல்லா வார்த்தையும் பேதுருக்கிட்ட கேட்டு அவன் என்ன செஞ்சானா? மார்க் சொல்லுது, சரித்திரம் சொல்லுது, எல்லாம் அவன் சொல்ல என்ன செஞ்சிருக்கிறான்? இயேசு பக்கத்தில் இருந்தவர் சொல்ல அந்த மார்க் என்ன செஞ்சான்? எழுதி இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நற்செய்தி நூலாய் என்ன செய்து இன்னைக்கு நம்மளுடைய கரத்தில் இருக்கு. நம்மளுடைய கருத்து இந்த இதுலேயே அதிகமானது என்ன தெரியுமா? நான் சொல்லி முடிக்க விரும்புகிறது என்னன்னா, கைவிடப்படுறது இல்லை உடைக்கப்படுறது என்னன்னு பேதுருக்கு நல்லாவே தெரியும். அதனால இவனுடைய இருதயம், யார்? மார்க்குடைய இருதயம் இந்த இடத்துல பவுல் கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை இவன் பண்ண தப்பால் என்ன செஞ்சிருக்கலாம்? கைவிட்டிருக்கலாம். ஆனால் கடவுள், நான் தப்பு பண்ணும் போது கடவுள் என்ன செய்யலை? கைவிடல. அதே மாதிரி என்னுடைய மகனாய் நேசித்து நான் வைப்பேன். ஒரு காலத்தில் இவன் இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பான்னு நம்பி
கூட என்னுடைய மகன் என்ன செய்கிறாரு பேதுரு வைக்கிறார். இந்த இடத்துல அவர் நினைத்தது போலே இவன் மார்க் எப்படியானா பெரிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக என்ன செஞ்சான் மாற. அதனால் வெறுமையின் நாட்கள், சிறுமையின் நாட்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரே, இந்த சிறுமை, இந்த பாடு எனக்கு ஆசீர்வாதத்துக்கு அஸ்திவாரம், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். இந்த பாடு, இந்த பலவீனம், ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிற மகிமைக்கு இது என்னது அஸ்திவாரம். உங்களுடைய மகிமையை நான் வாழ்கிற தேசத்தில் நான் என்ன செய்வேன், சுதந்திரிப்பேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை இந்த இருளிலிருந்து கொண்டு வந்து இந்த வெளிச்சத்தில் வச்சது சாதாரணமாக ஒரு கதை இல்லை. ஆண்டவரே, இதுக்கு எப்படி இருக்குது, ஒரு நித்திய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு அப்படின்னு நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது கடவுள் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த எல்லா நற்செய்தியின் நூலில் பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு காரியம் மறுபடியுமா இருக்கும். அந்த இடத்துல எப்போதும் ஒருத்தன் வருவான். இது எல்லா இதுலேயும் பதிவாயிருக்கும். ஒரு வாலிபன் கடவுள்கிட்ட கேட்பான், நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு கடவுள் சொல்லுவார் தெரியுமா, நீ என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, உன்னுடைய தாயும் தகப்பனும் நீ என்ன செய்யணும், கனம் பண்ணணும், அப்படிலாம் சொல்லுவார் தெரியுமா. அது உங்களுக்கு என்ன செய்ய தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியுமாக அவன் இதெல்லாம் நான் சின்னதுலேருந்தே நான் செய்கிறேனே அப்படின்னு அவன் சொல்லுவான். இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மார்க் மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பார். அது என்னன்னா, இப்படி அவன் கேட்பான் தெரியுமா. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மார்க் 10:20 இதுலேருந்து வாசித்தனா அதில் இந்த மாதிரி அவன் கேட்கும் போது உடனே கடவுள், இதெல்லாம் நீ கடைப்பிடிக்கிற கரெக்டு தான். இயேசுவோ அவன் மேல் அன்பு கூர்ந்து, இந்த வார்த்தை ஒன்று, இயேசுவோ அவன் மேல் அன்பு கூர்ந்து நீ என்ன சொல்லுவார், உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீ என்ன செய்ய, போய் வித்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் கடவுள். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, அன்பு கூர்ந்து. உண்மையிலே இரக்கம் பெற்றவனுக்கு தான் கடவுளுடைய ஆழமான அன்பு என்ன செய்யும் தெரியும். இந்த இடத்துல பேதுருக்கிட்ட கேட்டு என்ன செய்கிறான், எழுதுறான். இந்த இடத்துல இந்த சின்ன காரியத்தை அவன் என்ன செஞ்சுருக்கிறான், பதிவு பண்ணியிருக்கிறான்னா, பேதுருடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். கடவுள் எவ்வளோ நேசிக்கிறவர். அவர் சின்ன காரியத்தில் கூட அவருடைய மகிமையான அன்பை அவர் என்ன செய்வார், வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த காரியம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்த ஆண்டவரே நான் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், அது உனக்கு கொடுத்துருந்தேன்னா அது உன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுருக்கும், அழிச்சிருக்கும். நான் உன்னை நேசிக்கிறபடியால் உனக்கு நான் அதை என்ன செய்யலை, கொடுக்கல. நான் உனக்கு அந்த விடுதலையை தந்திருக்கேன். அதனால் என்ன நோக்கி நீ பாரு, நான் உன்னுடைய குயவன். உன்னுடைய சிறுமையை நீ பார்த்து சோர்ந்து போகாத, அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம். இன்னைக்கு எல்லாம் நீங்கள் இந்த உலகப்பரமான படமும் எடுத்து பாருங்களேன். ஒரு வில்லங்கிட்ட அடி வாங்கினா அந்த வில்லனை கடைசியில் எப்படி வீழ்த்தி ஹீரோ எப்படி ஜெயிப்பாருன்னா என்ன செய்யுது இந்த உலகம் காட்டு. எல்லாத்துலேயும் அப்படி தானே. இவனுடைய வாழ்க்கையிலையும் என்ன செஞ்சுருக்கும், ஒரு காரியம் இருந்திருக்கும். என்னன்னா, இப்போ மார்க் எப்படி இருக்கிறாரு, நல்லா வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே வளர்ந்து போய் கொண்டே இருக்கிறார். அவர் மார்க்குடைய இருதயத்தில் இருந்திருக்குமா, பவுல் என்ன இப்படி நிராகரிச்சிட்டாரே அப்படின்னு. நம்ம வாசிப்போம். கடைசி இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:11. மார்க்கை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. இந்த மார்க்கை தான் வேண்டான்னு சொல்லி இந்த மார்க்கை ஃபெயில் மார்க் போட்டு அமைச்சது யாரு, பவுல். இப்போ இதே பவுல் மார்க்குக்கு பாஸ் மார்க் போடுற, சாதாரணமாக போடல, சென்டம் போடுற. அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன், அவனை நீ என்ன செய்ய, ஏனத்தில் என்ன செய்ய, கூட்டி கொண்டு வா. அவன் என் வாழ்க்கையில் எப்படி இருப்பான், பிரயோஜனம் உள்ளவனாக. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி மாற்ற கடவுள் என்ன செய்கிறாரு, வல்லமை உள்ளவராக இருக்கார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் கரத்தில் நம்ம தரும்போது அவர் இந்த மகிமையின் பாதையில் உங்களையும் என்னையும் என்ன செய்வார், நடத்தி கொண்டு போவார். மார்க்குடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா. எல்லா சகல வசதிகள் இருந்தது, ஊழியத்துக்கு வந்தான், ஓடுனான். ஆனால் அவன் கைவிடலை. கடவுள் என்ன செய்யலை, கைவிடலை, கரை சேர்த்தார். இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய கரத்தில் நற்செய்தி நூலாய் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தோன்னா இதில் இந்த அதிகாரம், இந்த மார்க்கை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னு வைங்க, இதில் அந்த ஞானிகள், இயேசு கிறிஸ்து பிறந்தவரை ஞானிகள் வருவாங்களே, அவங்கள பற்றி இதில் என்ன இருக்காது,
அதே போல் இந்த அட்டைவனை இவங்களுடைய பேர், இவங்க இந்த பேர்லாம். ஏன்னா மார்க் நம்பினா இயேசு கிறிஸ்து பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்தும் அவர் ஒரு பாடுபடுற ஊழியனாய் என்ன செஞ்சார், வந்தார். இந்த உலக பிரகாரமான கிரெடிட்லாம் அவருக்கு என்ன செய்யல, தேவை கிடையாது. அவர் இதெல்லாம் இந்த ஐசையால பார்த்தோன்னா இருக்கும், கடவுள் ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, ஒரு வேலைக்காரனா, ஊழியக்காரனா இந்த உலகத்துக்கு வருவாருங்கிற தீர்க்க தரிசனம் படி அவர் என்ன செய்கிறார். அதனால அவனை எப்படி பார்க்குறான், நானும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு வேலைக்காரனா நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். கடவுள் எப்படி அவரையே தாழ்த்தி கடைசி வரைக்கும் நம்மளுக்காக பாடுபட்டு சிலுவையில் கீழ்ப்படிந்தவராய் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் என்ன செஞ்சார், பாடுபட்டார். அந்த தாழ்மையை அவன் என்ன செய்கிறான், மார்க்கு அவன் வாழ்க்கை மூலியமாக, இயேசு கிறிஸ்து மூலியமாக அவன் என்ன செஞ்சான், வெளிப்படுத்த. இன்னைக்கு கடவுள் இந்த சிறுமையில் கடவுளுடைய 7 கண்கள் உங்களையும் என்னையும் பார்க்க. நம்ம கையில் இருக்கிற தூக்கு நூலை குறித்து கடவுள் சந்தோஷப்படுவாரா இல்லை துக்கப்படுவாரா? இது உங்களுடைய கரத்திலையும் என்னுடைய கரத்திலையும் தான் இருக்கு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்னை குறித்து என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். 1 வருஷமோ 2 வருஷமோ நான் காத்துட்ருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் வருஷ காலம் ஆயிடுச்சு ஆண்டவரே, ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் கடவுள் சொல்கிறது, என்னுடைய கண்கள் உன்னை என்ன செய்யுது, பார்த்து கொண்டே இருக்கு. உன்னுடைய ஆசீர்வாதம் என் கரத்தில் தான். நான் உன்னை வணைந்து என்ன செய்வேன், உருவாக்கி உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை கைவிடாத, நான் உன்னை எக்காலத்திலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அழகான தேவனை நம்ம என்ன செய்யணும், வணங்குறோம். பயந்தவனை தான் கடவுள் என்ன செஞ்சார், ஒரு நற்செய்தியை எழுத வைத்தார். அதே தேவன் இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நம்மே தாவீது ராஜா சொல்றார், நினைவாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேலே அவர் எப்படி இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, மார்க்குடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீங்கள் அழைத்தீரோ ஆண்டவரே, நீங்கள் உண்மை உள்ளவர். எங்களுடைய சரிவை பார்த்து, எங்களை ஏளனமாய் பார்த்து எங்களை தள்ளுகிற தேவன் நீர் அல்ல கர்த்தாவே. எங்களை சேர்த்து கொண்டு உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்து எங்களை மறுபடியுமாக உன்னதங்களில் வைக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. இதே ஆசீர்வாதங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கணும். ஆமென்.